வணக்கம் நேர்களே, மெய்வெளியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். புலம்பெயர்ந்த தேசங்களில் ஈழத்தமிழினம் தன்னுடைய அடையாளத்தை இருத்தலுக்கான தேடலில் பலவிதமான முனைப்புகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கலை, கலாசாரங்கள் தொடர்பான செயற்பாடுகளுக்கூடாக தங்களுடைய இருத்தலுக்கான அடையாளத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அடுத்த தலைமுறையினர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இளம் தலைமுறையினர் தங்களுடைய தேடலில் அவர்களுடைய வழி தடங்களில் எவற்றையெல்லாம் பதிக்க முனைகின்றார்கள் என்பது நிச்சயமாக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது ஒன்று. அதே வேளையில் முழு ஆதரவையும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒன்று இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று நாங்கள் முக்கியமாக 2 துடிப்பான இளையவர்களை நேர்காணலுக்காக அழைத்திருந்தேன். தமிழீழ ஃபுட்பால் கால்பந்தாட்டு அணியைச் சேர்ந்த சங்கத்தை அமைத்து அதற்கூடாக சர்வதேச ரீதியில் அந்த விளையாட்டு அணிகளை நகர்த்தி கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான இருவர். தமிழில விளையாட்டு ஃபுட்பால் கால்பந்தாட்டு அணி சங்கத்தின் முகாமையாளராக இருக்கின்ற சங்கரி அவர்களோடு இணைந்து அந்த விளையாட்டு அணியின் கோச்சாக நெறிமுறைப்படுத்துவராக வழிநடத்துவராக இருக்கின்ற தீபன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றேன். ஒருவர் கனடா, இன்னொருவர் பிரான்ஸ். பல துருவங்களில் இருந்து ஒன்றாக ஒரு அணியை நகர்த்த முடியும் என்ற சாத்தியப்பாடுகளோடு இன்று என்னோடு இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். மிக்க சந்தோஷம் உங்கள் இருவரை பார்க்கும் பொழுது. நிச்சயமாக ஒரு பூரிப்பொன்று வருகின்றது. எங்களுடைய இனத்துக்கான அந்த துடிப்பை நகர்த்தி கொண்டு போகின்ற அந்த நகர்தலில் உங்களுடைய ஓட்டம் இருக்கின்றது. சங்கரி, நீங்கள் இந்த அணியினுடைய தமிழீழ கால்பந்தாட்டு அணி சங்கத்தினுடைய முகாமையாளராக நீங்கள் முகாமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சாத்தியப்பாடுகள் தொடர்பாக எனக்கு ஒரு கேள்விகள் இருந்தது. ஒரு விளையாட்டுத்துறையை ஒரு அணியாக கொண்டு வர முடியுமா என்ற கேள்வி இருந்தது. நான் ஏற்கனவே 2012ஆம் ஆண்டில் தமிழீழ அணி புலம்பெயர்ந்த தேசங்களில் நாடற்ற இனங்களுடைய ஒரு அணியாக தன்னை நிறுவி இருக்கின்றது என்று. பெண்களுக்கான அணியை எவ்வாறு உருவானது என்பது தொடர்பாக சங்கரி, உங்களுடைய அனுபவம் அதை பகிர்ந்து கொள்ளுங்க. ஓமக்கா, இப்ப நன்றி. முதலாவது இன்றைக்கு உங்களோட சேர்ந்து இந்த சந்திப்புக்கு நாங்க வந்ததுக்கு. பெண்கள் அணி இல்லாட்டி மகளிர் அணி என்று நாங்க குறிப்பிட்டது இப்ப கனகாலமா வீராங்கனைகள் புலம்பெயர்ந்த நாடுல இருக்கணும். அது விதமான ஸ்போர்ட்ஸ். இப்ப தனியா கால்பந்தாட்டு மட்டுமில்ல, பாஸ்கெட்பால், வாலிபால், நெட்பால் என்று அது எங்கள ஈழத்தமிழ் பிள்ளைகள் கனபேர் நெட்பால் விளையாடுற ஆக்களும் இருக்கணும். ஸோ இப்படி கனகாலமா வீராங்கனைகள் புலம்பெயர்ந்த நாடுல இருந்த இடத்துல கால்பந்தாட்டத்துக்கு யூரோப் மற்றும் கனடா, நார்த் அமெரிக்கால ஒரு விருப்பம் இருந்த காரணங்களுக்காகவும், ஏற்கனவே ஒரு தேசிய அணி ஆண்களுக்கும் உருவாக்கப்பட்ட காரணங்களுக்காக ஒரு 2 வருடங்களுக்கு முன்பே நாங்க தேசிய அணி பெண்கள் என்ற ஒரு உருவாக்கத்தை தொடங்கினாங்க. இது ஒரு கனகால வருட ப்ராஜெக்ட். ஆனா அந்த உருவாக்கம் தொடக்கப்பட்டது அக்டோபர் 22ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரத்தில் முதலாவது ட்ரையல்ஸ் நடந்திருந்தது. அதுல கிட்டத்தட்ட கனப்பிள்ளைகள் அதுல பங்கேற்று தங்களுக்கு தேசிய அணிக்கு விளையாட விருப்பம், அந்த பெருமை இருக்குது என்று காட்டி அந்த விருப்பத்தை தெரிவிச்ச இடத்துலதான் எங்களுக்கும் விளங்கினது. ஓகே, பெண்கள் அணி மகளிர் அணின்ற ஒன்று ஆசை ஒன்று புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்குது. ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இந்த கொனிஃபா விமென்ஸ் வேர்ல்ட் கப் என்றது போடோ நகரத்தில் நோர்வேல இருக்கிற அந்த உலக கிண்ணத்துல எங்களுக்கு ஒரு செலக்ஷன் கிடைச்ச காரணங்களுக்காக எங்கட பொம்பளை பிள்ளையில அதுவும் தமிழீழ தேசத்து பொம்பளை பிள்ளையில நாங்க பிரதிநிதிப்படுத்தணும் என்ற ஒரு விருப்பத்தோட தான் இந்த தேசிய அணின்ற ஆரம்பத்தை நாங்க தொடங்கினாங்க. அழகான தமிழோட அந்த ஓர்மம் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக உங்களுடைய குரல்ல இருப்பது சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கும் விளையாட்டுக்கும் மேனேஜர் மட்டுமா அல்லது விளையாட்டுத்துறைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? விளையாட்டுத்துறையில உங்களுடைய பின்னணி என்ன சங்கரி? ஸோ விளையாட்டுத்துறைன்ற வரைக்க கனடா விளையாட்டுத்துறையில தான் இப்ப நான் ஈடுபட்டு இருக்கிறேன். ஒரு ரெஜிஸ்ட்ராரா, ஒரு டிரெக்டரா அவையோட இப்ப கிட்டத்தட்ட 10 வருட ஆண்டுகளுக்கு நான் இருக்கிறேன். அவிட்ட ஒரு கோச்சாம் நான் கனகாலம் இருந்தேன். நான் குழந்தை பிள்ளைகளுக்கு உதைப்பந்தாட்டம் சொல்லிக் கொடுத்து கொண்டு அந்த பயணத்திலிருந்து தான் நான் இப்ப இன்றைக்கு தமிழீழம் எஃப்ஏக்லயும் ஜெனரல் செக்ரட்டரியாவும் தமிழீழம் விமென்ஸ் டீம் என்ற மேனேஜராகவும் இருக்கிறேன். இது 2த்துக்கும் ஆரம்பம் எங்கட காலையும் ஒரு பந்து இருந்தது. கனகாலமா ஒரு பிளேயரா இருந்து தான் இன்றைக்கு நாங்க ஒரு கோச்சா மாறி மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று போனது. ஸோ எங்களுக்கு தெரியும் ஒரு காலகட்டத்துல புலம்பெயர்ந்த நாடுல ஒரு தமிழ் பிள்ளை
ஒரு கரியரா விளையாட்டுக்குள்ள போறது சரியான கஷ்டம். அதுல வந்து கிடைச்ச ஆதரவு குறைவு. ஆனா எனக்கு ஒரு லக் இருந்தது. எங்களோட குடும்பம், சில சமுதாயங்கள் எங்கள ஆதரிச்சதால ஒரு கட்டத்துக்கு முடிஞ்சது. நாங்க தான் அடுத்த தலைமுறைய வளர்த்து விடணும்ன்ற ஒரு உணர்வு, இப்ப எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இதுதான். இப்ப நாங்க அவைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்காம, அவைகளுக்கு நாங்க ஒரு தளத்த குடுத்தா தான், அவைகளும் நாளைக்கு வளர்ந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு தளத்த குடுப்பினம்ன்ற ஒரு விவரம் எங்களுக்கு இந்த இடத்துல தான் தெரிஞ்சது. சந்தோஷமா இருக்கிறது. நாங்கள் உண்மையில தாயகத்தில இருக்கின்ற போது நெட்பால், பாஸ்கெட் பால் என்றெல்லாம் விளையாடி இருக்கிறோம். இந்த ஃபுட்பால் பந்து எங்களுடைய கால்களுக்குள்ள வரையில. ஆ அது பெண்களால விளையாட முடியுமா? நாங்கள் அந்த ஃபுட்பால் மேட்சஸ தான் நாங்க பார்த்திருக்கிறோம். நாங்க விளையாடி இல்ல. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்குடைய கால்களுக்குள் அந்த பந்துகள் உருண்டோடி, அதிலேயும் ஒரு அணியாக சேர்ந்து சர்வதேசமெங்கும் அந்த விளையாட்டுத் துறையில வியாபித்து நிற்கிறதற்கான அந்த உறுதியோடு வருவது ஒரு பெருமையை கூட தந்திருக்கிறது சங்கரி. நீங்கள் பெற்றது மாத்திரமல்ல, உங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதரவோடு அடுத்த தலைமுறையினை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஓர்மம் நிச்சயமாக எங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு ஒரு சிறந்த அணியை அடையாளத்தோடு, ஈழத்தமிழன் அடையாளத்தோடு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. சரி, எங்களுடைய மேனேஜர் இருக்கிறார். ஆம்பளை பிள்ளையை நான் தனியே விடக்கூடாது. ஆஹ் தீபன், இந்த சர்வதேசமெங்கும் இருக்கின்ற புலம்பெயர்ந்த மண்ணில இருந்து எல்லா உலகம் எல்லாமே பரவி இருக்கின்ற அனைவரையும் இணைக்கின்ற ஒரு அணியாக இந்த சர்வதேச தமிழீழ அணி இருக்கின்றது, விளையாட்டு அணி. இந்த அதுக்கொரு நீங்கள் ஒரு கோச்சாக நீங்கள் பயிற்றுனராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சர்வதேச அணியை சர்வதேசமெங்கும் உள்ள அனைத்து வீரர்களையும் இணைத்து பயிற்சி கொடுவது அல்லது இணைப்பது என்பதில் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள் என்னவாக இருக்கின்றன? நிறைய. முதல் சங்கரி சொன்ன மாதிரி நன்றி. மெய்வெளி டிவிக்கு மிக்க மிக்க நன்றி. இப்படி எங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கிறீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து எங்களுக்கு நிறைய சவால்கள் நிறையண்டா. நாங்கள் எங்கட ஜெனரேஷன்ல வந்து முக்கியமா படிப்பு அதுக்குள்ளான் கூட எங்கட ஜெனரேஷன் எல்லாரும் ஃபுல்லா இருந்தவே இல்லை. எங்கட மக்கள், எங்களோட பெற்றோர்கள் எல்லாம் முக்கியமா படிக்கணும்னு சொன்னது. ஆனால் இன்றைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து அதுவும் ஒரு தொழில். இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு தொழில். அப்ப நாங்க அதுக்குள்ள வந்து கற்றுக்கொண்டாத்தான், படிச்சாத்தான் நாங்கள் தூர போகலாம். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சவாலை எடுக்கிறேன்னா நாங்கள் முழுமையா வந்து இதுல நாங்கள் படிச்சிருக்கணும். ஃபுட்பால், உதைப்பந்தாட்டம், கால்பந்தாட்டம் இதுல வந்து நாங்கள் கற்றுக்கொண்டாத்தான் நாங்கள் தூரம் போகலாம். அப்ப இதுல முக்கியமான சவால் வந்து தமிழீழம் என்ற இந்த அணி உலகத்துல எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு மூலையிலையும் வந்து கேட்கணும். 2023 ஏஷியா கப் நாங்க வென்ற நாங்கள். அது ஒரு சவால். எங்களால முடியும்னு நாங்க உலகத்துக்கு நாங்க காட்டியிருக்கிறோம். எங்களுக்கும் ஃபுட்பால் விளையாட தெரியும், எல்லாரையும் சேர்த்து விளையாட தெரியும். அந்த சவாலை நாங்கள் எடுத்து ஒரு சாதனை ஒன்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த சவால்களுக்கு முதல் நீங்கள் சொன்னீர்கள், இந்த விளையாட்டு துறையையும் ஒரு கற்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது எங்களை பயிற்றுவிக்கிறதுக்கு, எங்களை ஒரு தொழில்முறையாக கொண்டு வருவதற்கான கற்றல் மிக முக்கியமான அது லேர்னிங். அது தனியாக நாங்கள் விளையாடுவதற்கு ஒரு பொழுதுபோக்காக மட்டுமன்றி இல்லாமல் அது முழுமையாக ஈடுபாட்டோடு ஈடுபடும் பொழுதுதான் அதனுடைய முழு நேர்த்தியை அங்க கொடுக்க முடியும். இப்ப உங்களை எப்படி நீங்கள், நான் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல கூட உங்களுடைய தனியாக தமிழீழ அணியோடு மாத்திரமல்ல, பிரெஞ்சு அணிகளுக்கும் கூட உங்களுடைய ஃபுட்பால் விளையாட்டு தொடர்பு இருக்கின்றது என்று, அதற்குரிய கனெக்ஷன், அதற்குரிய இணைப்பு எப்படி இருக்கிறது? என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இதுவரை? என்னுடைய அந்த ஸ்டார்டிங் வந்து நான் ஈழவர் விளையாட்டு கழகம் என்றதில் அந்த கழகத்துல வந்து நான் ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தேன். அப்படித்தான் எனக்கு ஃபுட்பால்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. எத்தனை வயசு? அப்ப எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். 10 வயசுல ஈழ விளையாட்டு கழகத்துல நான் சேர்ந்தேன். அதே நேரம் வந்து அந்த கழகத்துல இருந்த அண்ணாக்கள் தமிழ் கிளப்ல மட்டும் விளையாடாம பிரெஞ்சு கிளப்லயும் நீங்க விளையாடணும் என்று சொல்லி ஊக்குவிச்சு, அப்ப அந்த நேரமே நான் பிரெஞ்சு கிளப்ல வந்து பதிஞ்சு விளையாடினான். அதே நேரத்துல வந்து
எங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, அஹ், நிறைய விளையாட்டு விழாக்கள், இப்போ எங்கட கலாச்சாரம், எங்கட எங்கட சமூகத்தோட எங்கட 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 கதைகள், எங்கட வரலாறு, அதெல்லாம் வந்து கற்றுக்கொள்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அது அதுதான் இன்றைக்கு இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்து, என்னையும் இந்த இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குது. யா ஃபுட்பால்ல 10 வயசுல விளையாடத் தொடங்கி பிரெஞ்சு விளையாட்டு கழகங்களோட இணைந்து விளையாடி இப்பொழுது தமிழீழ அணியை பயிற்றுவிப்பதற்கான ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் உங்களுடைய நிலையை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது ஒரு கனவும் கூட இல்லையா? எங்களுக்கான அணி ஒன்று வேணும். அந்த அணி வந்து உலகத்தில பெயர் சொல்லி ஒலிக்க வேண்டும். அதனுடைய பெயரை நிறுத்த வேண்டும் என்பதில அயராத முயற்சியோடு நீங்க இணைஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். இது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, சங்கவி, இந்த கொனிஃபா வேர்ல்ட் கப் மேட்சுக்கு பெண்களை கொண்டு போவதற்கான அந்த தொடர்பு, அதை இணைத்துக் கொள்வதற்கான இந்த இந்த இப்படி ஒரு வேர்ல்ட் கப்ல நாங்கள் ஒரு அணியாக போகலாம், அதுல ஈடுபடலாம் என்பதற்கான ஆரம்பம், அதுல இணைந்து கொள்வதற்கான செயற்பாடுகள் எப்படி இருந்தது? எப்படி நீங்கள் அதுல அங்கத்துவம் பெற்றுக் கொண்டீங்க? ஸோ கொனிஃபான்ற ஃபெடரேஷன் அக்கா நாங்க இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அவையலோட இருக்கிறோம். ஸோ இப்ப இந்த ஃபெடரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஈழ மக்கள் மாதிரி வேற அங்கீகரிக்கப்படாத இனங்களுக்கும் நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு கழகமாத்தான் இந்த ஃபெடரேஷன் தொடங்கப்பட்டிருந்தது. ஸோ நாங்க வந்து தமிழீழம் ஆண்கள் அணி ஒரு 10 வருஷமா அவையலோட பயணிச்சு கொண்டு வந்தது. இப்ப தீபனண்ணா சொன்ன அந்த ஆசியா கப்பும் கொனிஃபா ஆசியா கப்புன்ற முதலாவது வெற்றியாளர் தான் இந்த தமிழீழம் ஆண்கள் அணி. ஸோ அவையல் வந்து கடந்த ஒரு 6 வருடமா அவையலும் பெண்களுக்கு ஒரு உலக கிண்ணம் முயற்சி செய்து கொண்டு வந்து ஒரு 2 தடவை தான் வெற்றிகரமா செய்திருந்தவை. ஸோ இந்த தடவை திருப்பி தமிழீழம் அணி வந்து நாங்க அவையலோட ஆண்கள் அணியை பற்றி கழிச்சு கொண்டு தொடர்பில் இருக்கேக்கே சொல்லியிருந்த நாங்க பெண்கள் அணியும் ஒன்று உருவாக்கப்பட்டு இருக்குது. நாங்க அதுல வந்து மேலெடுத்து நாங்க இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸுக்கு கூட்டிட்டு போப்போம் என்று சொல்லத்தான் அவையல் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தவை. ஏன்னா நாங்க யூரோப்லயும் நார்த் அமெரிக்காலையும் பேஸ் பிளேயர்ஸ் வச்சிருந்ததால ஸோ கொனிஃபா என்ற அந்த ஃபெடரேஷன் அந்த நேரத்துல எங்களுக்கு வந்து சொன்னது, ஓகே எல்லாரும் விருப்பப்பட்ட அணிகள் எங்களுக்கு சொல்லுங்க. ஆனா அதுல வந்து நாங்க 6 அணிகளை தான் தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போவோம்ண்டு. அந்த 6 அணியில ஒரு அணியாத்தான் இன்னைக்கு தமிழீழம் எஃப்ஏ இல்லாட்டி தமிழீழம் பெண்கள் அணி இந்த உலக கிண்ணத்துக்கு போயின. சந்தோஷமாக இருக்கிறது. அந்த 6 அணிகள்ல கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு மேல் அங்கத்துவம் வகிக்கின்றார்கள் இல்லையா? கொனிஃபா வேர்ல்ட் கப் அசோசியேஷன். ஆகவே அந்த 6 அணிகளில் ஒருவர்களாக எங்களுடைய பெண்கள் அணி இன்று களம் இறங்க இருப்பது எல்லோருக்குமே, நாங்கள் உலகத்தில் உள்ள ஈழத்தமிழர்கள் அத்தனை பேருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது. அதற்கு துணிவு, அயராத உழைப்பு, அயராத தேடலோட உங்களுடைய பயணம் இருக்கிறது. பாராட்டுகள் உங்களுக்கு. உங்களுடைய இந்த வேர்ல்ட் கப் ஒரு தமிழீழ அணியாக அந்த அணி கொண்டு வருவதற்கான ஆதரவுகள், மக்கள் மத்தியில் ஆதரவுகள், அது தொடர்பான புரிதல்கள், அது தொடர்பான ஏற்றுக்கொள்ளல்கள் எப்படி இருக்கின்றது? இப்ப எப்படி பார்த்தாலுமாக்கா எங்கட ஈழத்தமிழ் அழியாளம் என்ற வரைக்க எல்லாரும் அதை ஆசைப்படுற ஒரு விஷயம்தான். அது வந்து எங்கட மக்கள், எங்கட இனம், எங்கட போராட்டத்தை மாவீரரை நாங்க மனதில் வச்சு கொண்டு இருக்கேக்க ஈழத்தமிழ் மக்கள் இல்லாட்டிக்கு ஈழத்தமிழ் வீரர்கள் வீராங்கனைகளை அடுத்த ஒரு இன்டர்நேஷனல் ஒரு அரங்கத்துல கொண்டு போய் வச்சு பெருமைப்படுறதுக்கு எல்லாரும் தான் ஆதரிக்கிறது. ஏன்னா எங்கட ஜெர்சிஸை நீங்க பாத்தீங்கன்னா நாங்க நெஞ்சிலையும் மட்டும் எங்கட தமிழில வரைபடத்தையும் எங்கட லோகோ மட்டும் வச்சிருக்காம பின்னுக்கு வந்து நாங்க தமிழீழம் என்று எழுதிதான் விளையாடுறோம். யார்ட்டையும் தனிப்பட்ட பெயர்கள் எங்க ஜெர்சிஸ்ல போறது இல்ல. சோ நெஞ்சிலையும் முதுகலையும் சுமந்து விளையாடுற ஒரு விருப்பமான ஒரு மனதால விளையாடுற ஒரு இடம் தான் இந்த தமிழீழம் எஃப்ஏ. சோ எங்களுக்கு ஆதரவுன்றது கூட கிடைக்கிறது, எங்களை மாதிரி இளையோரிட்டிருந்தும் பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கிறது. வீரர்கள் வீராங்கனையர் என்ற பெற்றோர், குடும்பத்தினர், ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவர் ஒவ்வொரு நாட்டில இருந்து வரீனா. இப்ப வந்து இந்த அணியில இருக்கிற ஒரு ஸ்பெஷல் யூனிக்கான ஒரு விஷயமே அது ஒரு நாட்டுக்கு சார்ந்த வீராங்கனையர் வீரர்கள் மட்டும் இல்ல. புலம்பெயர்ந்த அத்தனை தமிழ் மக்களும் தங்களோட வீரர்கள் வீராங்கனையை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அனுப்பி தரைக்கு நாங்க தேசிய அணின்னு கொண்டு போயிருக்க அத்தனை நாடுகளும் தங்களோட வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் அந்த பெருமை கூட்டினம். ஓகே இந்த நாட்டிலிருந்து எங்களை பிரதிநிதிப்படுத்தி ஈழத்தை பிரதிநிதிப்படுத்தி இன்றைக்கு தமிழீழம் அணியில போய் எங்களோட பிள்ளைகள் விளையாடினோம் என்றதே அது சொல்லவே ஒரு புல்லரிக்கும்.
எங்களுக்கு கிடைக்காத சில வாய்ப்புகள் தான் இந்த தமிழீழம் அணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்றது நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா, தமிழீழம் அணிக்கு விளையாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாத்தையும் விழுத்திட்டு நாங்க போய் செய்வோம். சோ இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு குடுக்குறதுல எங்களுக்கு சந்தோஷம். சோ அந்த ஆதரவுன்னு எங்களுக்கு வாரது ஒவ்வொரு ஈழத்தமிழ் மனதிலிருந்தும் தான் அந்த ஆதரவு வர்றது. அது புலம்பெயர்ந்த நாடுல இருந்தாலும் சரி, தமிழீழத்தில் இருக்கிற எங்க சகோதரர், சகோதரிமார் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனதிலிருந்தும் வார ஆதரவு தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ற ஒரு அளவுல நாங்க இவ்வளவு தூரத்துக்கு தமிழீழ அணிய கொண்டு வர முடிஞ்சது. மிகவும் ஒரு காத்திரமான ஒரு விஷயத்த சங்கரி நீங்க சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுடைய பலருடைய கேள்விகள், பலருடைய கவலைகள் இருக்கின்றது. பரந்துபட்ட பலமான சமூகமாக எங்களுடைய ஈழத்து சமூகம் இருந்தாலும் கூட, ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வர முடியாத அல்லது ஒற்றை சிந்தனையின் கீழ் கொண்டு வர முடியாத பல செயற்பாடுகளால் கவலையுற்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். பல அரசியலாகிலும் சரி, பல பண்பாட்டு விஷயங்களாகிலும் சரி, ஒற்றையாக ஒன்று திரட்ட முடியாத துர்ப்பாக்கிய நிலையில் இப்பொழுது எங்களுடைய இனம் தவித்து நிற்கின்றது. தாயகத்திலும் சரி, புலம்பெயர்ந்த தேசங்களிலும். ஆனால் இன்று விளையாட்டு என்று கூடாக நீங்கள் சாதித்த சாதனையை நாங்கள் பெருமையோடு மார்தட்டி எல்லோருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கின்றேன். ஏனென்றால் சர்வதேசம் எங்கும் உள்ள அனைத்து வீரர்களையும் இணைத்து தமிழீழ அணி என்று பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு சர்வதேசத்தில் இப்பொழுது கொனிஃபா வேர்ல்ட் கப் மேட்சுக்கு கூட அவர்களை கொண்டு போற அளவுக்கு இவர்கள் தயார்படுத்தலில் இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு அணியாக சொல்வதற்கு எங்களுடைய இளம் தலைமுறை இதற்கான பெரும் பாடுபட்டிருக்கின்றதாகவே உங்களின் பின் பலருடைய அணி திரளும் ஆதரவு பெருகும் என்ற நம்பிக்கை இருக்கிறேன். இன்னும் பல சாதனைகளை படைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இந்த எத்தனை வயதுக்குட்பட்டவர்கள் இப்பொழுது இந்த மேட்சில் பங்கு பெற்று இருக்கிறார்கள்? தீபன், அந்த யார் பங்கு பெற்று போறார்கள், அவர்கள் தொடர்பான விவரங்கள், அவர்களை எப்படி நீங்கள் தயார்படுத்துறீங்க? இப்ப இன்னும் ஒரு கேள்வி தீபன், முதல் முக்கியமான கேள்வி, இந்த வேற விளையாட்டு வரும்பொழுது தொடர்ச்சியான பயிற்சி, அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால்தான் ஒரு அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பல விளையாட்டுகளில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் இல்லையா? அதுல ஏற்கனவே விளையாட்டுல 10 வயசுல இருந்து இருக்கிற இவனுக்கு அது நன்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே எங்களுடைய தமிழீழ அணி உலகமெங்கும் இருக்கின்ற தமிழீழ வீரர்களை ஒன்று திரட்டும் பயிற்சி எப்படி, அல்லது அவர்களுக்கான பயிற்சி, அவர்களுக்குரிய திறமை, அபிலிட்டியை நீங்க எப்படி எங்க சான்று பகர்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒரு 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 அணி சிறப்பாக விளையாட வேணும்டா நாங்கள் டெய்லி ஒரு ட்ரைனிங் சேர்ந்து விளையாட வேணும். அந்த கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அமையணும். எல்லா வீரர்களும் வீராங்கனைகளும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறபடியால் சில பொருளாதார ரீசனாலேயும் நாங்கள் அப்படி செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இப்போதைக்கு சில வருடங்கள்ல வந்தால் சந்தோஷப்படுவோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் எப்படி வேலை செய்யறோம்டா, சில அடிப்படைகள் இருக்குது ஒரு விளையாட்டு வீரரை தெரிவு செய்யறதுக்கு. அந்த அடிப்படையில முக்கியமான முதல் கிரிட்டரியா அவைண்ட நாடுல இருக்கிற லீக்ல 15 விளையாடணும், 11 சைட் விளையாடணும். அவைண்ட நாடுல அப்படி ஒரு லீக்ல விளையாடினாத்தான் உண்டு அவைகளுக்கு டெய்லி ஒரு பயிற்சி வரும், டெய்லி மேட்ச் வரும். இப்ப நிறைய சின்ன சின்ன அணிகள் கழகங்கள் கூட அந்த கிளப்னு சொல்லுவோம். நாங்கள் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இன்டர்நெட் மூலமாகவோ அல்லது அவைண்ட இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல் மூலமாகவோ நாங்கள் பார்த்து அதை நாங்கள் அனலைஸ் பண்ணலாம். அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி தெரிவு செய்தனாங்கன்றா, இந்த அடிப்படைக்குள்ள ஒரு இருந்தாத்தான் அவையில நாங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்போ அவையில் ஒரு கிளப்ல விளையாடினோம், அவையில் எந்த லீக்ல விளையாடினோம்னு இருக்குது. லீக்ண்டா ஒவ்வொரு லெவல், லீக் 1, லீக் 2, லீக் 3 அப்படி இருக்குது. அதை நாங்கள் பார்த்து நாங்கள் என்ன பொசிஷன் வேற சில பிளேயர்ஸ் இந்த கோச்சஸோட கழிச்சிருக்கிறோம், கான்டாக்ட் எடுத்து சில பிளேயர்ஸ் இந்த வீடியோஸ் எங்களுக்கு தமிழீழ அணிகளை ஆர்வமுள்ளாக்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்கணும், ஹெல்ப் பண்ணிருக்கணும். நிறைய இப்படி இப்போ இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் அந்த அனௌன்ஸ் போட்டபடியால் நிறைய இப்படி சின்ன சின்ன உதவிகள் எங்களுக்கு சேர்ந்தது. ஏனெண்டா எங்களோட
தமிழ் அணியில வந்து காதல் உள்ளவர்கள் வந்து பிரியமுள்ளவர்கள் அவையிலாவே யோசிச்சு அதை செய்யணும். இப்போ அது வந்து எங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஆக்கினது. ஸோ அது இன்னும் வந்து கண்டினியூ பண்ணணும். வேற இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். தமிழ் டூர்னமெண்ட்ஸ் விளையாடுறது நல்லம்தான். ஆனால் தமிழ் டூர்னமெண்ட்ஸில் வந்து சில ரூல்ஸ் வந்து இப்போ இன்றைக்கு ஃபுட்பால்ண்டா 11 சைட் 7 சைட் இல்லை. மெயின் ஃபுட்பால் வந்து 11 சைட். அப்போ நீங்கள் கிளப்பில் விளையாடினா தான் அந்த 11 சைட் இந்த டச் இருக்குது, அந்த காம்படிஷன் அந்த ஃபேவர் இருக்கும், எல்லாம் வந்து அப்படியே அமையும். அப்போ நாங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்க அது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிறகு இந்த இவ்வளோ பிள்ளைகளையும் சேர்த்து இப்போ நாங்கள் ஒஸ்லோக்கு ஒரு கிழமை போகிறோம். அந்த ஒரு கிழமையில வந்து அந்த சேலஞ்ச் வந்து அந்த அந்த சவாலை தான் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து விளையாட வைக்கணும். அப்போ அந்த 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 பொறுப்பு வந்து எங்களோட ஸ்டாஃப்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. அப்போ அவையில் நாங்கள் ஒரு நல்ல மூடுலேயும் நல்ல ஃபிட்னஸ் கண்டிஷன்லேயும் அவையில் நாங்கள் ரெடி பண்ணினாத்தான் நாங்கள் வேர்ல்ட் சாம்பியன் ஆக முடியும். நிறைய சவால்கள் ஒவ்வொன்று பேசும் பொழுது எல்லாமே சவாலாகத்தான் ஒரு தமிழில் அணியை கொண்டு வரதுக்கு இருக்கின்றது. இது அதற்குரிய விருப்பத்தோடு எல்லா நாட்டிலையுமே இணைந்து கொள்கின்றார்கள் என்றது அது மிக முக்கியமான ஒரு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்கணியமான ஒரு விடயம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். சரி, இந்த 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 மேனேஜர்ஸ் நீங்கள் சொன்னீங்கள் ஒரு இந்த தமிழீழ அணிக்குரிய கால்பந்தாட்ட சங்கத்தினுடைய மேனேஜர்ஸ் என்று சொல்ல நிர்வாகிகள் என்று யார் யார் இருக்கிறீர்கள், அது எப்படி இயங்குகின்றது என்று பற்றி சொல்லலாம். நானா பெண்கள் அணின்னு வரைக்க இப்ப நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 9 பேர் இருக்கிறோம். தனியா ஸ்டாஃப் உண்டு. அதுல தொடக்கத்துல வந்து ஹெட் கோச் தீபன் அண்ணா, 2 அசிஸ்டன்ட் கோச்சஸ் இருக்கினோம். அதுல ஒரு ஆளுக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து எழில் அவர் சுவிஸ்ல இருந்து வாரார், சுஜன் பிரான்ஸ்ல இருந்து, என்னோட சேர்ந்து டீம் மேனேஜ்மெண்ட்ல வரைக்க நான் டீம் மேனேஜரா இருக்கிறேன் கனடால இருந்து. இன்னும் ஒரு ஆள் கனடால இருந்து அஜினிண்டு அசிஸ்டன்ட் டீம் மேனேஜர் வாரா. எங்களுக்கு ஒரு டீம் மெடிக், அவ ஒரு கைரோப்ராக்டர் டாக்டர் அபி சண்முகரட்னம் என்று அவ எங்களுக்கு கனடால இருந்து வாரா. மற்றது எங்களோட டீம் மீடியா மேனேஜர் என்றது சுவிட்சர்ல இருந்து சௌமியா என்ற ஒரு பிள்ளை, அவ வந்து மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலைஸ் பண்ணின ஒரு ஆள் வாரா. எங்களை எல்லாரையும் வந்து ஒரு கைடா ஒரு மென்டோரா கொண்டு போறதுக்கு இன்னொரு டெலிகேஷன் மேனேஜர் என்று மதியன்னா சுவிஸ்ல இருந்து எங்களுக்கு வாரார். எங்களுக்கு அதே சமயத்துல நோர்வேல நடக்கிறதால ஆஸ்லோல ட்ரைனிங்கும் போடோல எங்களுக்கு டோர்னமெண்ட் நடக்கிறதால எங்களோட இயக்குனர் சபையில இருந்து எங்களுக்கு நோர்வேல இருந்து ஒரு அண்ணாம் எங்களுக்கு உதவி செய்யறார். அவருடைய பேர் ஹரன் சிங். அவர் தான் எங்களுக்கு இப்ப வந்து நோர்வே பக்கத்தால எங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் லாஜிஸ்டிக் பக்கத்துல உதவி செய்யறதும் அவர் தான். ஸோ இதுதான் எங்களோட பெண்கள் அணின்ற ஸ்டாஃப் என்று நாங்க இந்த அடுத்த 2 கிழமையில பயணிக்க போற ஒரு டீம். மிக ஒரு நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறையோடு ஒரு அணியை கொண்டு சேர்க்க வேண்டியது ஒரு விளையாட்டுத் துறையில நார்மலாகவே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற டிசிப்ளின் என்ற விஷயம் மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த டிசிப்ளினுக்குள்ள இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட செயல் திட்டங்கள் வெற்றியை தருவதற்கான வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவை. ஆகவே இந்த 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 நிர்வாக அணியும் கூட சர்வதேச ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட அணியாக செயற்படுவது இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பை காட்டுகின்ற ஆளுக்கால் ஒத்துழைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சரி சங்கரி, இந்த பெண்களுடைய யார் யார் இந்த அணியில் இந்த முறை விளையாட இருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் இணைகிறதுக்கான ஆர்வத்தோடு வந்தார்கள் என்று அதை பற்றிய விவரங்கள் சொல்ல முடியுமா? ஆர்வத்தோட வந்ததுன்றது பேர் கிட்டத்தட்ட 89 பிள்ளைகள் சர்வதேச நாடுல தங்களோட விருப்பத்தை எங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். அந்த 89 பிள்ளைகளிலிருந்து இன்றைக்கு கடைசியில 22 பிளேயர்ஸை தான் நாங்க போரோவுக்கு கூட்டிட்டு போறோம். அந்த 22 பிளேயர்ஸ்லயும் வந்து வெவ்வேறு நாடுல இருந்து, ஸோ கிட்டத்தட்ட பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா, நோர்வே, யூகே, ஹாலண்ட் என்று பல நாடுல இருந்து தான் இந்த 22 பிளேயர்ஸ் வரையினோம். அதுல வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் எப்படின்னா, இந்த பிளேயர்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டினு தெரிஞ்ச உடனே பெற்றோரால எங்களுக்கு வந்த ஆதரவு தான் உண்மையாவே ஒரு புல்லரிக்க வச்ச ஒரு விஷயம். ஏன்னா பெற்றோர் வந்து இந்த பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நேரம், சில பிள்ளைகளுக்கு வேலை, அதெல்லாம் இல்லாத பிரச்சனை இல்லை, நீங்க யோசிக்காதீங்க, அதுக்கு நாங்க ஸ்கூலுக்கு கடிதங்கள் எல்லாம் கொடுக்குறோம்
என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு குடுத்தது அவையின் குடும்பத்தினர் தான். அதுக்கு மேலால இந்த பிள்ளைகளும் வந்து ஆர்வமா எங்களுக்கு வந்து சொன்னது, தமிழீழ தேசிய அணிக்கு விளையாடுறதுன்றது எங்களுக்கு ஒரு கனவு. அந்த கனவ இன்றைக்கு நிறைவேத்துறதுக்கு நாங்க எதுவும் செய்ய தயார் என்ற மாதிரி தான் இந்த 22 பிளேயர்ஸ் மட்டுமில்ல, இந்த 89 பிளேயர்ஸும் தங்களோட விருப்பத்த, தங்களோட மனதளவு பாசத்த எங்களுக்கு காட்டினது. ஸோ இந்த வருஷம் இப்படிப்பட்ட ஒரு டர்ன் அவுட் எங்களுக்கு வரவே அது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமா வந்தது. ஏன்னா, நீங்க முந்தி சொன்ன மாரி, பொம்பள பிள்ளைகள் விளையாட்டுக்குள்ள இருக்கிறதுன்றது குறைவு. கலைத்துறையில இருந்திருக்கிறோம். ஆம், வேலை திட்டங்கள், படிப்பறிவுல, அகடமிக்ஸ்ல இருந்தது கூடவே அந்த விளையாட்டு என்றது 18, 19, 12 வயசுல இல்ல அம்மா காணும், ஸ்கூல பத்தி யோசிப்போம் என்ற ஒரு ஒரு காலகட்டத்திலிருந்து தாண்டி வரைக்க 89 பிளேயர்ஸ், அதுக்கு பின்னுக்கு நிக்கிற 89 குடும்பங்கள், ஃப்ரெண்ட்ஸ் என்று வரைக்க தான் தெரியுது. ஓகே, காலம் மாறுது. இது வந்து திருப்பி எங்கட போராட்டத்திலிருந்து நாங்க யோசிக்க ஆண்கள், பெண்கள் வந்து சமம் என்ற அந்த கட்டம் இங்க தான் எனக்கு உறுதியா வந்தது. அப்பதான் நான் பார்த்தேன் ஓகே இந்த 22 பிளேயர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாரி சர்வதேச நாடுன்றது தனித்தனி நாடுல இருந்து அவைகள் வந்தாலும் எல்லாரும் விளையாடுறது ஒரே ஒரு நாட்டுக்காக தான், அது ஈழத்துக்காக. சோ இந்த டீம், இந்த ஸ்குவாட், எங்களுக்கு சுத்தி இருக்கிற ஆதரவாளர்கள் எல்லாமே எங்களுக்கு தர ஒரு பெரிய ஆதரவு. நாளைக்கு இந்த பொம்பள பிள்ளைகள் விளையாட போயிருக்க அவைன மேட்சஸ பாக்குறது, அது லைவ் ஸ்ட்ரீம்ல வரும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அவைன மேட்சஸ பார்த்து அவைல ஆதரிச்சு லக் என்று சொல்றதே அவைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்றது நம்புறேன். அழகான எவ்வளவு அந்த மோட்டிவேஷனலான அந்த தாட்ஸ், அந்த சிந்தனை சங்கரிக்கு இவ்வளவு இருக்கிறதுன்றதே ஒரு பெரும் நிறைவை தர மாதிரி எனக்கு இருக்குது. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு நிதானமாக தங்களுடைய அடுத்த தலைமுறை தன்னுடைய பயணத்தை, தன்னுடைய இனத்துக்கான பயணத்தை, அடையாளத்தை நிலைநிறுத்த நடந்து கொண்டிருக்கின்றது என்பதே ஒரு பேரும் ஆதரவு தருகின்றது. எங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கிற அடுத்த தலைமுறை சிந்திக்குமா, எங்களை கொண்டு போகுமா, இணைக்குமா, இனத்தினுடைய அடையாளத்தை நிலைநிறுத்துமா, காணாமல் உங்களுடைய தமிழை கேட்கும் பொழுது கூட எனக்கு நான் புல்லரிச்சு தான் போறேன். அவ்வளவு நான் ஆடை கிடைக்க இங்கிலீஷ் கற்றாலும் கூட கவனமா அழகா தமிழை கோத்து தமிழில் அணிக்கண்ட பெயரோட அழகா சொல்றீங்க சங்கரி. நாகரபடக்கூடா பிள்ளைக்கு. சரி. தீபன், உங்களுடைய இப்ப எத்தனாம் திகதி மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது? எப்ப உங்களுடைய கேம்பிங், இந்த ட்ரைனிங், பயிற்சிக்கான முகாம் அமைத்து நீங்க பயிற்சியை நோர்வேல கொடுக்க போறீங்க? எப்படியான பயிற்சிகள் இப்ப நீங்க ஒரு குறுகிய கால ஒரு கிழமைக்குள்ளதான் நீங்க இவர்களை நீங்க தயார்படுத்த வேணும் இல்லையா? ஏற்கனவே அவர்கள் வேற கிளப்புகள்ல விளையாடி இருந்தாலும் இந்த ஒரு கிழமைக்கான தயார்படுத்தலுக்கான உங்களுடைய முக்கியமான ட்ரைனிங் என்னென்ன பயிற்சிகளை கொடுக்க நீங்க காத்திருக்கிறீங்க? இப்போ எங்களோட ஸ்டாஃபோட வந்து டிஸ்கஸ் பண்ணினதுல நாங்கள் எடுத்த முடிவுகள் வந்து இப்போ ஒன்று எங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ள எல்லாரையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். இன்னொன்றாவே லாங் ட்ராவல் செய்ய போயினோம், அதை நாங்கள் கணக்கில் எடுக்கணும். சில 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 டெக்னிக்ஸ்கள் இருக்குது. அதாவது காலமையில வந்து நாங்கள் ஹெவியான ட்ரைனிங் கொடுக்குறதா, ஈவினிங்கில் கொடுக்குறா, அந்த நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் செய்து ஒரு லைட் அண்ட் ஹெவியான ட்ரைனிங் செய்து வேற 2 ஃப்ரெண்ட்லி மேட்ச் அந்த முதலாவது கிழமை ஒஸ்லோவில் வந்து ஆயத்தப்படுத்திருக்கிறோம். அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் வந்து ஒரு அளவு தெரியும் என்ன மாதிரி எங்களோட அடுத்த மூவ்மெண்ட் நடக்க போதுண்டு. இந்த ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கு பிறகு நாங்கள் திங்கட்கிழமை 3ஆம் தேதி போர்டோக்கு வெளிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை எங்களோட முதல் மேட்ச் செக்கிலாண்ட், அவையில் ஒரு ருமானியா நாட்டில் இருக்கிற பிள்ளைகள், விளையாட்டு வீரர்கள், அவைகளோட எதிராக முதல் மேட்ச் தொடங்கும். சரி, எங்களுடைய சொல்லுங்க. செக்கிலாண்டோட முதலாவது மேட்ச். 2வது மேட்ச் டிபேட்டோட வந்து டிபேட் வைஸ் வேர்ல்ட் சாம்பியன். அவைன நாட்டில் தான் முதல் வேர்ல்ட் கப் நடந்தது. இது 2வது வேர்ல்ட் கப் உமன்ஸுக்கு. ஸோ டிபேட்டோட வந்து 2வது மேட்ச் அண்ட் 3வது மேட்ச் வந்து வேர்ல்ட் சாம்பியன் சப்மி, அவையில் தான் நோர்வேல இருக்கணும். அவையோட கடைசி இறுதி மேட்ச் அந்த குரூப் மேட்ச். வெரி டஃப்பான மேட்சாக தான் இருக்க போகுது. அப்போ
ஆண்கள் அணி போர்த்துகலில் எல்லாம் வெற்றி பெற்று தங்களுடைய தமிழீழ அணிக்கான வெற்றி வாகையை சூடியிருக்கிறார்கள். பெண்கள் அணியினுடைய வெற்றி பெறுதலுக்கான சாத்தியக்கூறுகள் அல்லது விகிதங்களை எப்படி நீங்கள் ஆஸ் அ கோச் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? நான் நம்பிக்கையோட தான் சொல்லணும். ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி? தமிழனால எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் வெல்ல முடியும். அந்த ஒரு முதல் நம்பிக்கை இருக்குது. பிறகு எங்கட பிள்ளைகளுக்கு வந்து இப்ப ஒரு ஆண் ஃபுட்பால் பிளேயருக்கும் பெண் ஃபுட்பால் பிளேயருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, பெண் ஃபுட்பால் பிளேயர் வந்து நாங்க சொல்ற விஷயத்த வந்து உடனே வந்து புரிஞ்சு கொண்டுருவா, உடனே அதை வந்து உள்வாங்கிடுவா. அது வந்து எங்களுக்கு எங்களோட ஸ்டாஃபுக்கு சரியா நம்பிக்கை இருக்குது. என்னென்னா நாங்க அவரோட கத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப ஆண்கள்ல வந்து நாங்க கத்தி கதைப்போம், பெஞ்சில இருந்து கொண்டு ஏதாவது சொல்லுவோம் உற்சாகப்படுத்துறதுக்கு. ஆனா ஒரு பொம்பளைக்கு வந்து நாங்க ஒரு பொம்பளை வீரருக்கு நாங்க ஒன்று சொன்னால் அது உடனே உள்வாங்கிடுவா. அந்த அமைதியா கால்மா விளையாடுற அந்த தன்மை இருக்குது. அப்ப உண்மையாக வந்து நான் இதுக்குன்னு சொல்லல, எங்கிற அணியில வந்து நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. மிச்ச ஃபுல் நம்பிக்கையும் வந்து எங்கட மக்கள் எல்லாரும் எங்களுக்கு தந்தா அது இன்னும் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா வரும். நிச்சயமாக எல்லோருடைய மனங்களிலும் இதுவரைக்கு தமிழீழ அணி பற்றிய அவ்வளவு பெரிதாக தெரிந்து கொண்ட அல்லது ஆர்வம் காட்டியதாக எங்களுடைய மக்கள் மத்தியில் இல்லை. ஒரு சிலர் மத்தியில் தெரிந்தவர்கள் இருந்தாலும் கூட இன்னும் அவர்கள் நீங்கள் எல்லோரிடமும் கட்டாயம் உங்களுடைய முயற்சி அல்லது உங்களுடைய அணியினுடைய வெற்றிகள் தோல்விகள் அல்லது சவால்கள் அத்தனையுமே போன்று சேர வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எல்லோருமே அதை கையில் ஏந்த வேண்டிய கட்டாயத்தினுடையிலையும் நாங்கள் இருக்கின்றோம் என்றுதான் நினைக்கின்றேன். ஏனென்றால் விளையாட்டுத்துறையும் சேர்ந்து எங்களுடைய பண்பாடுகளோடு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு இனத்தினுடைய அடையாளத்துக்கு விளையாட்டுத்துறை மிக முக்கியமானதாக ஒன்று. சரி, பண்பாட்டு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, கல்வியியல் ரீதியாக எங்களை வளர்த்து கொண்டாலும் கூட இது மிக முக்கியமானது. இருவருடைய பேச்சிலையுமே ஒரு நெறிப்படுத்தப்பட்ட அல்லது எங்களுடைய தனி ஆளுமைகளை வளர்த்து கொண்டு ஒரு சமூகத்தின் முன் நிமிர்ந்து நிற்கின்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய விளையாட்டுத்துறை நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை. அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளத்துக்கு தேவை என்பதை நீங்கள் உங்களுடைய இருவருடைய பேச்சுமே ஒரு சாட்சியாக இருக்கின்றது என்று நம்புகின்றேன். சரி சங்கரி, உங்களுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் மேலதிகமாக இந்த விளையாட்டு தொடர்பாக நாங்கள் எல்லோரும் பார்க்கலாம் என்று சொல்ல லைவ் ஸ்ட்ரீமிங்ல போகும் இல்லையா? ஆகவே இந்த விளையாட்டை எத்தனாம் திகதி நடக்க போறதுன்றதை நான் மெய்வழியிலையும் நான் நிச்சயமாக காட்டுவதற்கான வழிகளை நாங்கள் அது ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். எத்தனாம் திகதி நடக்க போகிறது? மேலதிகமாக நீங்கள் இந்த செய்திகளோடு சேர்த்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருக்கின்றன? இப்ப உலகக்கிண்ணம் என்றதாக்க 4ஆம் தேதி தான் முதலாவது மேட்ச் தொடங்க போகுது. 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி இரவு ஃபைனல்ஸ் மட்டும்தான். இந்த 4 நாளுக்குள்ள தான் சுற்று போட்டி நடக்கும். இப்ப தமிழீழம் அணி இல்லாட்டி தமிழீழ ஃபுட்பால் அசோசியேஷன் இருந்து நாங்க மேலதிகமா கேட்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைட்டையும் இருக்கிற அந்த ஆர்வம் வந்து அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப கன பேருக்கு வந்து தமிழீழம் அணின்ற ஒன்று இருக்கிறதே தெரியாது. இப்ப இது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதம் வந்து எங்கட பேச்சு திறமை. நாங்க வந்து ஒருத்தருக்கு சொல்லேக்கத்தான் தெரியும், ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குதுண்டு. சோ எங்கள ஊக்குவிக்கக்கூடிய ஒரே ஒரு விதம் வந்து ஒன்று இந்த தமிழீழ அணியை பற்றி எல்லாருக்கும் சொல்லி கதைக்கிறது. உங்களோட பிள்ளைகள போய் ஒரு அணிக்குள்ள சேர்த்து விளையாட விடுறது. ஓகே அப்ப உங்களுக்கு வந்து கால்பந்தாட்டத்துல விருப்பம் இருக்குதா? வாங்க போய் சேர்ந்து விளையாடுவோம். அது வந்து வேட்டென மக்கள் என்ற ஒரு அணின்றாலும் சரி, தமிழ் அணின்றாலும் சரி, எந்த ஒரு அணிக்குலயும் வந்து அந்த பிள்ளைக்கு அந்த ஆர்வம் கொடுக்கிறது ஒரு தாய் தகப்பனுக்கு நாங்க கேட்கிற ஒரு விருப்பம். இதுல இன்னொரு பக்கம் அமைப்பு பக்கத்தால நாங்க எல்லார்ட்டையும் கேட்கிறது, இது தனியா வந்து தனிப்பட்ட நபர்கள் மட்டுமில்லை, இது பிசினஸ் ஓனர்ஸ், ஈழ மக்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நாங்க கேட்கிறது என்னன்னா, ஒரு தேசிய அணியை நாங்க இப்படிப்பட்ட ஒரு சுற்று போட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்க லாஜிஸ்டிக்கல் பக்கத்தால எங்களுக்கு நிதி வசதிகள் என்றது சரியான கணக்கு. அது வந்து தனியா இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருக்க அவைண்ட செலவுல இதுல ஒன்றுமே இல்லை. அவைண்ட விமான பயண செலவுல இருந்து அவை தங்குமிடம் சாப்பாடு அவைண்ட ட்ரைனிங் சகலதும் தமிழீழம் ஃபுட்பால் அசோசியேஷன் தான் கவனிச்சு கொண்டு வரினோம் ஆதரவுகளோட. இப்போ வந்து விளையாட்டுத்துறைகள் இல்லாட்டிக்கு அங்கட ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற சில அமைப்புகளோட தனிப்பட்ட ஆக்கள் இந்த டொனேஷன் ஸ்பான்சர்ஸோட தான் எங்களுக்கு இந்த ஆதரவு இவ்வளவு காலமா கிடைச்சது. இந்த அணி இன்னும் பயணிச்சு கொண்டு போனோம்னா இந்த நிதியை வளர்க்கறதுன்றதோ ஒரு பெரிய பக்கம்.
ஸோ இப்ப நாங்க சிறிய அளவுல கேட்கறது வந்து ஒன்று உங்களால டொனேஷன்ஸ் என்று செய்ய முடியுமெண்டா, உங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, அந்த டொனேஷன் என்றது ஒன்று செய்யலாம். இல்லாட்டிக்கு மேஜர் பிசினஸ் கம்பெனிஸ், பிசினஸ் ஓனர்ஸ் உங்களோட ஈழத்துக்காக நீங்க வந்து இந்த தேசிய அணிக்கு ஒரு ஸ்பான்சர் என்று நீங்க வர விருப்பப்படுறீங்கன்னா, தாராளமா எங்களோட தொடர்பு செய்து, நாங்க அந்த ஸ்பான்சர்ஷிப்ன்ற ஒரு ஒரு பக்கத்த நாங்க கதைக்கலாம். ஏன்னா, இதுல வார ஒவ்வொரு டாலர், யூரோ, பவுண்டும் வந்து இந்த பிள்ளைகளுக்காகத்தான் போகுது. ரைட். அவைண்ட மேட்சுக்கு அவைண்ட இந்த ஒரு போராட்டம் என்று நாங்க தாண்டி வாரது செலக்ஷன்ன்றத தாண்டி உண்மையா ஆர்வமான பிள்ளைகள அந்த தளத்துக்கு கொண்டு போறதுல வந்து ஒரு அமைப்புக்கு இருக்க ஒரு கஷ்டம் வந்து இந்த நிதி பக்கம் தான். சோ நாங்க வந்து அந்த பெரிய அளவுல கேட்கிறது வந்து, இது வந்து நீங்க எங்களுக்கு €10,000 $10,000ன்றது கிடையாது. ரைட். நீங்க சிறிய அளவுல குடுக்குற ஒரு $100 €100 இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பக்கத்தால அது உதவி செய்யும். இது இந்தியான் மெச்சோர்டு முடியக்கூடாது. அத நான் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம் வந்து, இந்த பிள்ளைகளுக்கு ஆசம் காட்டி மோசம் செய்ததுன்ற ஒரு காலம் வரக்கூடாது. இந்த ஆசை வந்து தனியே இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல. அடுத்தடுத்த வார அணிகளுக்கும் இந்த ஆசைய வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தளத்துல தான் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம். அதுல எங்களுக்கு ஒரு பெரிய பக்கத்தால வர வேண்டிய ஒரு பலம் வந்து இந்த நிதி பக்கம். சோ அதுதான் நாங்க கேட்கிற ஒரு பெரிய உதவி வந்து ஒரு பக்கம் எங்கள ஆதரியுங்க. இது வந்து எங்கட பிள்ளைகள் ஈழத்துக்காக விளையாடினோம், எங்கட மக்களுக்காக, எங்கட போராட்டத்துக்காக விளையாடினோம். மற்ற பக்கம் வந்து இந்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு உதவி வந்து இந்த நிதி பக்க உதவி தான். சோ இதுல வந்து நீங்க எப்பவுமே எங்கட இயக்குனர் சபையில இருக்கிற யாரையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களோட இமெயில், சோசியல் மீடியாண்டு பக்கத்தால எங்களோட கான்டாக்ட்க்கு வந்தா உங்களோட கேள்விய இல்லாட்டிக்கு தமிழீழ மாஃபியா பற்றி நீங்க கூட ஆ தெரிய ஆசைப்படுறீங்களா எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க ஆஃப் கோர்ஸ் வெரி ஓப்பன். ஒவ்வொரு நாட்டிலயும் ஒருத்தர் நாங்க இருக்கிறோம். பட் மெயினா வந்து இந்த தேசிய அணி என்றது எங்களோட அடுத்த தலைமுறைன்றத விட எங்கட எல்லாருமே ஒரு கனவு. அந்த கனவ நிறைவாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க இன்னைக்கு இருக்கிறோம். நல்லா நானே திரும்ப திரும்ப நான் உங்களோட தமிழ்லையும் பேச்சிலையும் சொக்கி மயங்கி போறேன். நான் மட்டுமில்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் மயங்கித்தான் போயினோம். நீங்க சொன்ன மாரி சங்கரி, நிச்சயமாக எங்களுடைய தமிழீழத்துக்குனுடைய அடையாளத்தை நின்றதுக்கு விளையாட்டுத்துறை எவ்வளவு முக்கியமோ அதை வளர்த்தெடுப்பதற்கான பொருளாதார ஆதரவு, பொருளாதார பலம் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய தமிழின புலம்பெயர்ந்த தேசத்து மக்களை பொறுத்தமட்டில் பெரும் வள்ளல்கள் இருக்கின்றார்கள். பெருமளவாக தங்களை பெருநிதியோடு அல்லது பெரு வளத்தோடு தங்களை நிரூபித்துக் கொண்டு வளர்ச்சி கண்டவர்கள் இருக்கின்றார்கள். தென்னிந்திய திரைப்பட கலைஞர்களையும் தென்னிந்திய கலைஞர்களையும் எங்கள் நாட்டுக்கு பெருந்தொகையாக இறக்குகின்ற பெருவள்ளல்களுக்கு எங்களுடைய ஈழத்தினுடைய அடையாளத்தை நோக்கி செல்லுகின்ற இந்த பெருமுயற்சிகளுக்கு அவர்களுடைய ஆதரவு கரங்கள் நீள வேண்டும் என்பது என் போன்ற பலருடைய ஒரு ஏக்கமான ஒரு வேண்டுகோள் என்று தான் நான் இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு இணையத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய உயர்ச்சியும் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவிலும் எடுக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கான ஒத்துழைப்புகளிலும் நிறையவே தங்கியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எடுக்கின்ற நேர்த்தியான திறந்த ஒளிவு மறைவற்ற இந்த செயற்பாட்டுக்கு ஒரு நியாயமான ஆதரவு நிச்சயமாக எல்லோருமே கொடுக்க வேண்டும் என்பது எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம், கென்னதியான விடயம் என்றுதான் நம்புகின்றேன். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி, நீங்கள் இதுகளை சொல்லும் பொழுது, நிதி தொடர்பாக வரும் பொழுது, இந்த ஒரு அணியை திரட்டுவதற்கு இல்லது அணியை ஈழத்தமிழினம் சார்ந்து அடையாளப்படுத்துவதற்கான இந்த முயற்சியில உங்களுடைய இந்த முழு நேரமாக செயற்படுகின்றீர்களா? எப்படி நீங்கள் பலருக்கு எங்களுக்கு ஒரு பொது வேலைக்கு இறங்குவதற்கு எங்களுக்கு நேரங்கள் காணாது என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்வோட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்போம். எங்களுடைய குடும்பம், எங்களுடைய குட்டிகள், எங்களுடைய பொருளாதார தேடல்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கு. உங்களுடைய பங்களிப்பு எப்படி எப்படி அந்த நேரத்தை கொடுத்து இதை கொண்டு செல்கின்றீர்கள்? தீபன் முதல் சொல்லுங்க. கேட்கலாமோ? இதுக்கு காசு கதையெல்லாம் வேணாட்ட கேட்காதீங்கப்பான்னு சொல்லக்கூடாது என்ன? இல்ல 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 இல்ல, இதுக்கு வடிவ சங்கரி தான் இதுக்கு பதில் சொல்லுவான். சங்கரி சொல்லுங்க. எப்படி பார்த்தாலுமாக்கா எங்களோட இயக்குனர் சபைன்றது மட்டும் இல்ல. எங்களோட டீம்லயே வந்து பேர் வந்து பெற்றோர்கள். நான் உட்பட, தீவன் அண்ணா உட்பட எல்லாரும் சிறு குழந்தைகள வச்சிருக்கிறோம். கை குழந்தைகள் முதற்கொண்டு சிறு குழந்தைகள வச்சிருக்கிற ஆட்கள் தான். எங்களுக்கு வந்து ஈழத்தில் மேல எங்களுக்கு இருக்கிற அந்த பாசம்.
எங்களுக்கு இந்த விளையாட்டுல எங்களுக்கு இருக்கிற விருப்பம், அது வந்து தீவன நாளகா முதல்ல சொன்ன மாரி அந்த ஒரு ஒரு லவ், ஒரு அதி உச்சத்துக்கான ஒரு விருப்பம் தான் இன்றைக்கு தமிழீழம் அணி என்றது ஒன்றுக்குள்ள வந்து சேர்த்திருக்குது. கட்டாயமா இரு பக்கமா பார்க்கணும். ஒன்று அங்க நாட்டுக்கான போராட்டம் என்ற ஒரு வலியும் எங்களுக்கு இருக்குது. இன்னொன்று நாங்க விரும்புற ஒரு விஷயம் என்று எல்லாம் வரைக்க, எல்லாரும் அந்த ஒரு இலக்கோட தான் இன்றைக்கு இந்த தமிழீழம் என்ற ஒன்றில் இருக்கினோம். ஆனா இப்ப தனிப்பட்ட முறையில நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் வந்து, எனக்கு வந்து 2 1/2 வயசுல ஒரு மகன் இருக்கிறார். எனக்கு தெரியும் நான் வளர்ந்த காலத்துல வந்து நானும் என்னோட சேர்த்து 4 சகோதரம் இருக்கினோம். எங்களோட அம்மாக்கு எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கலாம். நாட்டில் இருக்கேக்க, அவ புலம்பெயர்ந்து இந்த நாடுக்கு வரைக்கும் இருந்த கனவுகள் வந்து, ஒரு அம்மாவா அவ எங்களுக்கு செய்த ஒரு பெரிய ஒரு 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 சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல முடியாது வந்து, எங்களுக்கு அம்மாவா அவ இருந்தது தான். எங்கட கனவுகள அவன்ட கனவாக்கி, அந்த வாழ்க்கைய நடத்தினது தான் அவ. இப்ப எங்களுக்கு இப்ப பாக்கிக்க தான் தெரியும், நாங்க வளர்ந்து பெரிய பிள்ளையாகி கல்யாணம் கட்டி வெளியால போயிருக்க அம்மா தனிமையாயிடுறா. அப்பதான் நாங்க ஒன்று யோசிச்சுனாங்கன்னா, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும் என்னன்னா, அப்பா, அம்மா தனியா அப்பா, அம்மா மட்டும் இல்ல. அவியலும் பெருமைப்படணும் அப்பா, அம்மா பாக்கேக்க. அப்பா வந்து ஒரு கோச், அம்மா வந்து ஒரு மேனேஜர், இல்லாட்டிக்கு அம்மா வந்து கல்வித்துறையில இவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கிறா. எங்கட சாதனையிலும், எங்கட கனவுகளும் பார்த்து அவியல் ஆசைப்படணும். ஓகே, அப்பா, அம்மா கனவு விட்ட மாரி நானும் ஒரு கனவு கொண்டு வந்தாத்தான் எங்களுக்கு ஒரு முயற்சி வரும். என்ற ஒரு இது ஏன்னா நாங்க பழகினவ தான் எங்கட அப்பா, அம்மா புலம்பெயர்ந்து நாட்டுக்கு நடந்த போராட்டத்துக்கு பயந்து வெளிநாட்டுக்கு வரைக்க, அவியல் பயந்தது வந்து ஓகே, நாங்க கஷ்டப்படுறோம். எங்கட பிள்ளைகள் வந்து பெரிய ஆட்களா வரணும், நல்ல உத்தியோகத்துக்குள்ள போணும், நல்ல வாழ்க்கைய வச்சிருக்கணும் என்று. இன்றைக்கு நாங்க அந்த இலக்க தொட்டுட்டோம். நல்ல ஒரு வாழ்க்கைய நாங்க எல்லாரும் வாழைக்க, திருப்பி நாங்க குழந்தை பிள்ளைகளா மாறிக்க என்ன சொல்லிக் குடுக்கணும்? அப்பா, அம்மா நீங்களும் கனவு காணலாம். அதே கனவ எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் குடுக்குறோம். கனவு காண்றதுன்றது ஒரு நல்ல விஷயம். சோ அப்படி வரைக்கும் தான் நாங்க எல்லாரும் ஒன்று ரியலைஸ் பண்ணினாங்க. நாங்க எவ்வளவு தூரம் தான் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு திசையில நாங்க இருந்தாலும், எங்கள ஒன்றிணைக்கிறது இந்த இந்த ஈழம், எங்களோட விளையாட்டுத் துறைக்கு, இந்த விளையாட்டுக்கு இருக்கிற எங்களோட ஆர்வம் மற்றும் இந்த கனவு. சோ அந்த கனவு ஒன்றிணைக்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன், நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இதுக்குள்ள நிக்கிறது எங்களால முடியுது. இந்த பயணத்த கொண்டு போறதுக்கு எங்களால எல்லாரும் சேர்ந்து நிக்கிறதுக்கு இந்த கனவு தான் காரணம். தாயே! உண்மைதான். அந்த ஓர்மமும், கனவும், தாயகம் நோக்கிய நேசிப்பும் ஒரு நேர்த்தியான குறிக்கோளை சரியாக கொண்டு சேர்ப்பதற்கான அணியை திரட்டும், பலத்தை கொடுக்கும் என்பது உங்களுடைய இந்த அணி தொடர்பான உங்கள் இருவருடைய பேச்சுக்களுமே அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றன. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய நிறைந்த பாராட்டுக்கள். ஃபுட்பால் அணி, கால்பந்தாட்ட அணி என்று ஆண்கள் அணி, பெண்கள் அணியாக இப்பொழுது சர்வதேசமெங்கும் தமிழீழ அணி தன்னுடைய பெயரை பதித்திருக்கின்றது. அதே போல ஏனைய விளையாட்டுத் துறைகளிலும் பதிக்க காலம் கனியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஏனைய துறைகளிலும் பல ஆர்வங்களோடு இருக்கின்றார்கள். தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் சாதனைகளை நிறையவே படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பேட்மிண்டனாகலும் சரி, ஏனைய அதை வேறு விடயங்களாலும் தனித்தனியாக பல விளையாட்டுத் துறைகளில் எங்களுடைய அடுத்த தலைமுறை பல டீம்களோடு இணைந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒருமித்த ஒரு இனத்தினுடைய அணியாக வெற்றி கொண்டு இப்ப 2012ஆம் ஆண்டுலேருந்து இதுவரைக்கும் நடத்துகின்றீர்கள் என்றாலே ஒரு பெரிய விஷயம். எங்களுடைய ஒரு சாதாரணமாக தமிழர்களுடைய அணி என்று சொன்னால் நாளைக்கு 2ஆ பிரிஞ்சிடும், 3ஆ பிரிஞ்சிடும், 4ஆ பிரிஞ்சிடும், அப்படியான நிலப்பாடு எங்களுடைய சாதாரண செயற்பாடு திட்டங்களில் இப்ப இருக்கின்றது. அது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக எல்லாரும் சொல்லப்படுகின்றனர். ஆனால் நாவறுபடாமல் இந்த அணி தொடர்ந்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்று எங்களுடைய மனதார வாழ்த்திக் கொண்டு, எங்களுடைய பிள்ளைகள் இந்த கொனிஃபா வேர்ல்ட் கப் நடக்கப் போகின்ற வேர்ல்ட் கப்ல ஜூனில் ஆரம்பமாகின்ற வேர்ல்ட் கப்ல வெற்றி வாகை சூடுவார்கள். அந்த வெற்றி வாகையை மீண்டும் மெய்வழியிலே நாங்கள் கொண்டாட்டமாக பேசிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஆகவே அனைத்து பிள்ளைகளுக்கும் மெய்வழி சார்பாக விளையாட இருக்கின்ற வீராங்கனைகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மெய்வழி சார்பாக வாழ்த்துக்கள். அந்த பணியில் ஈடுபடுகின்ற அவர்களை நெறிப்படுத்துகின்ற உங்களுக்கும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதங்களும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரம் வாழ்த்து நிற்கின்றேன். இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றி அக்கா. நன்றி அக்கா. நன்றி நேர்களே. பெரும் நிறைவோடு இரு இளம் தலைமுறையினரை சந்தித்து உரையாடிய ஒரு நிறைவோடு உங்கள் முன் இப்பொழுது நிற்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது.
அவர்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பலப்படுத்தப்பட வேண்டிய தமிழினமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் பலவே இருக்கின்றன. அந்த விடயங்களில் மிக முக்கியமான விளையாட்டுத் துறை ஒன்றை தங்கள் கையில் எடுத்து அந்த துறையை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இளையோருக்கான ஆதரவும் ஒத்துழைப்பும் நாங்கள் நிறையவே கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆகவே சரியாக புரிதலுக்கான விடயங்களை உங்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். அதே வேளையில் எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பமாகின்ற கொனிஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்புக்காக விளையாடப் போகின்ற எங்கள் அணி சார்பாக உங்களுடைய ஒத்துழைப்பும் கோஷங்கள் எழுப்பலும் அவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.